So, good evening, all. Welcome to Chennai's Thai Learn A to Z of Bakery program. So, today we have our chef Balamurugan. He's the famous chef. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இவரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். டை சென்னையோட மெயின் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் கால்ட் டை லேர்ன் ஏ டு செட் ஆஃப் பேக்கரி. ஸோ இப்போ இந்த கோவிட் டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் இனிஷியேட்டிவ் அண்ட் வி வாண்ட் எல்லாருக்குமே பேக்கரி பற்றி, பேக்கரினா சும்மா ஒரு சின்ன இதுன்ட்டு நினச்சிப்பாங்க, ஆனால் ஒரு கடல் மாதிரி. ஸோ அதுக்கு அந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கும் போது சார் உள்ளே வந்தார். எங்களுக்கு அறிமுகமாகி சார் இப்போ இவ்வளோ டவுன் டு அர்த் பர்சன் அண்ட் இஸ் ரெடி ஃபார் ஷேரிங் இஸ் நாலேஜ். எல்லாருக்கும் நம்ம இந்த இது கொண்டு போய் சேர்ப்போம். பேக்கரி ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லி இதை பற்றி நம்ம ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி. அண்ட் டுடே இஸ் வித் அஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சதுலேருந்தே குரூப்லையும் நீங்கள் பார்க்கலாம். குரூப்பில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த செஷன். குரூப்லேயும் நம்ம செஃப் பாலமுருகன் சாரோட வீடியோ வீக்லி ட்வைஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமும் நீங்கள் பார்த்து நிறைய விஷயம் அவர்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அண்ட் ஹீஸ் தி ஓனர் ஆஃப் கலினாக்ஸ் அண்ட் பிராண்ட் பிரெட். ஸோ இவர்கிட்டேருந்து இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் இன்னைக்கு இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் இஸ் கோயிங் டு கவர் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த செஷனில். ஆஸ்க் மீ எனிதிங்ன்ற செஷன். ஸோ எனிபடி யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ், சந்தேகம், உங்களுக்கு எந்த இதுவாக இருந்தாலும் செஃப் இஸ் ஓப்பன் டு ஆல். ஸோ இன்னைக்கு அவர் எந்த உங்கள் சந்தேகங்களுக்கும் இஸ் ரெடி டு ஆன்சர். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் அண்ட் கிளியர் இட் ஆஃப் வித் ஆர் ஸ்பீக்கர் செஃப் லைக் பாலமுருகன் சார். அண்ட் இந்த செஷன் இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா எவ்ரிபடி ஐ டெல் டு ஓப்பன் அப். ஸோ இதுதான் ஒரு செஷன். ஆக்சுவலாக நாங்கள் இது கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நீங்கள் நிறைய விஷயம் சந்தேகங்களை கேட்கணும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லி அந்த ஒரு இனிஷியேட்டிவ்காக தான் அந்த ஒரு விஷயம் நாங்கள் எல்லாருமே பண்ண நினைக்கிறோம். அண்ட் சார் இஸ் வித் அஸ் ஃபார் தட். அண்ட் ஹோப் திஸ் செஷன் gives you all and guide you to a great journey. So thank you so much, Bala sir, and we wish again, and let's take out to the session from. Thank you, Mr. Vishwa. Thank you, sir. Good evening, everyone. Welcome to Thai Chennai's initiative, Thai Learn Bakery, A to Z of Bakery. So basically,
Bakery is a very vast syllabus. Welcome you all first. So we are just having 1 hour, and the 1 hourல நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயங்களை டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல எனி டைம் நீங்க வந்து raise your hand and you can put up your question, and I'll be ready to answer the questions. இல்ல chat boxல போடுங்க. Mr. Vishwa might project the question to me, நான் மிஸ் பண்ணாலும். So basically, so since we cannot cover a lot of subjects in bakery every time, இன்னைக்கு வந்து I thought we will speak about staffing, staff related content in bakery, and how to get the right staff, how to choose the right staffs, எப்படி நம்ம salary pay பண்ணலாம், how to retain the right staff, where to look for the staff, and how to get a good hold of these staff. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். So bakery எப்பயுமே நான் சொல்ற மாதிரி there are different caliber and different levels of bakery. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் there will be about 10 variant of bakery, the one being the most premium bakery and patisserie unit, the number 10 being the last line of bakery unit, very very basic ஆன ஒரு bakery. இதுல first வந்து நீங்க if you are planning to do a project or நீங்க ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் Aarthi Vivek has put up the hand, and please ask your question, please. Hi sir, I'm Aarthi from Virudunagar. Okay. Actually, we have started a brand called 3 Cookies, and it is sugar-free cookies. Mainly, the concept is sugar-free cookies for the health conscious and the diabetic patients. Mm-hmm. And so, while we thought of that, like I'm using sucralose for that. Mm-hmm. And like we have my husband is a doctor, and we have a hospital here in Virudunagar. So there, while we are delivering those cookies, it was perfect. Like the standard is good and everything is fine. But while I do that for the while I courier the cookies, it is getting damaged. Like it is getting broken, all those things during the parcel. So can you suggest me to some ingredient to make it more stronger? Okay. So basically நீங்க இதை வந்து ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒன்னு வந்து it's not only the ingredient that matters when it comes to cookies. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த குக்கீஸையும் நம்ம ஹார்டா பண்ண முடியாது, பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. ஸோ நீங்க வந்து it is better to fit that cookies in the right package, which is what I would advise. ஏன்னா your recipe will be there, அதை நீங்க derive பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. So let's not work deep in the recipe. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, either you need to align the cookies in a tray. Cookie trayல போட்டு அந்த tray-வை you can pack it inside a carton box. That is one way of doing it. Another thing, cookies fit ஆகிற மாதிரி foil pouches இருக்கு. foil pouchesல நீங்க cookies-ஐ வந்து crimp wrap பண்ணிட்டு டைட்டா பேக் பண்ணிட்டு அதை நீங்க காட்டன் பாக்ஸ்குள்ள போட்டீங்கன்னாலும் உங்களோட குக்கீஸோட ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி குக்கீஸ்ல எல்லாம் இப்பெல்லாம் நிறைய பேக்கிங்ல நிறைய வந்துச்சு, modified atmospheric packing system இல்ல vacuum packing system. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி if you induce the right gas inside, like either nitrogen or carbon dioxide or whatever that is the right proportion, உங்களோட குக்கீஸோட கிரன்ச்சினஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். அதே டைம் உங்க பேக்கிங்க்கும் ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். பட் இட் இஸ் ஆல்வேஸ் வைசர் டு யூஸ் 2-layer பேக்கிங். either first ஒரு tray inserted into a pouch, இல்லனா தனியா ஒரு pouch that is inserted into a carton box or small box that can hold its positions and things like that. அதே மாதிரி குக்கீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 கிராம் குக்கீஸ் நீங்க கொடுக்குறீங்க, அதை நீங்க ஒரு பாக்ஸ்குள்ள போடுறீங்கன்னா psychologically it is better to have a box little bigger than the actual volume of the cookies, so that the cookies move ஆகும்போது கூட it will have some cushion to அந்த pouch move ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஈஸியா அந்த பிரேக் ஆகாது அந்த குக்கீஸ் உங்களுக்கு. That is also that not only gives the volume and size, look and feel நல்லா இருக்கிறத விட psychologically people also feel it's a bigger volume. That's a trade secret, but I'm just saying, okay, that way I think you can save your and yeah, and இன்னொன்னு வந்து like நாங்க வந்து we thought of going for kids-க்கு வந்து sugar cookies-ல வந்து instead of sugar வேற ஏதாவது alternate ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு we thought. அதுல வந்து jaggery இதெல்லாம் போட்டா அது அந்த அளவுக்கு I don't get like sugar-க்கு வேற என்ன substitute யூஸ் பண்ணலாம் சார்? Actually there is a lot of company that has synthesized sugar
especially for bakery, which is non-sugar, regular sugars illama, out of the box content order, that is also healthier result order. In brand names, it comes with a different brand names because adoda actual composition direct solla matanga. It comes with a different ingredients, but it will be a sugar replacement in bakery product. Adu mattum illa, cookies ku mattune thaniya sugar replacement irukku. We can't use that same sugar replacement in a bread. Bread has a different sugar replacement. In the various elements irukku, but that those are all in brand names. Now in the session, since it's a common platform where I can't discuss any particular brand names, off track Mr. Vishwa would connect pani a number vanga, I can give you some brand names and some sources of those ingredients from where you can get those ingredients and replace your sucrose with it. Okay, Even sir. more result nalla irukum. Okay, sir, I'll get the number. And one more thing alone, like we also have no sugar breads. The shelf life kootradhukku what can be done, sir, for the bread? See, bread, the best case scenario shelf life vandu pathina 5 days da ungalku irukum, unless or otherwise it's more serious into some other elements and wherever ingredients completely sterilized ambience and things like that. Koncha manual involvement irundale 5 days mela shelf life pogadu. Sala ingredients use pannalam. At the same time, the best case scenario neenga personal hygiene, kitchen hygiene, environmental hygiene, idu moonu hygiene romba mukkiyam for a bakery to increase the shelf life of any product. This is one thing that you can consider. Adhe mari man handling, manual door handling avada neenga mudinja alavukku machines use panningena ungaloda yes, in that way you can increase it. Adhe mari pathina mild acids, any mild acids will induce acidity in the bread, which in turn will kill the bacterial growth or viral growth or fungal growth in bread. That can also be used. Which acid? Any mild. I prefer sorbic acid, potassium sorbate in the mari use panna, but in very minimal. I would suggest 0.02% of the total mass of the bread is my suggestion. That way adikku mela podala sometimes that will also hinder the growth of yeast and things like that. Okay. So it is better to use sorbic acid, which will also disintegrate when it's mixed with water. During the human consumption, potassium water hydroxide disintegrate iron, it is totally healthy. That is also fine, and it is also termed sometimes as vitamin C. Okay. Yeah. Okay. Thank you, sir. Thanks a lot. Thank you. Oh, those are all nice questions. Thanks for the interaction. Na eppiyadhu yaradhu kelvi kepangala nu paathite irpen. So ellarum indha mari kelvi ketanga I will be more than happy to support. Okay. So basically in this session we were talking about staffing and staff related situations and things like that. So basically pathina I was telling indha mari or first tier bakery la irundhu 10th tier bakery varaikkum irukum. Every tier of bakery will have its own class. And the product la irundhu, price factor la irundhu, avangaloda production unit oda setup la irundhu, shop oda setup la irundhu, product oda price irundhu ellame variable ah irukum. Class 1 being the most creamy and the first grade nu vechikalam. Class 10 being the most basic in the society அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். So நம்ம என்ன மாதிரி பேக்கரி வச்சிருக்கோம், அது எங்க ஃபிட் ஆகும்ன்றத நாமளே ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு ஃபேர் ஐடியா வரணும். ஓகே, Mr. Madhavraj has raised the hand. Mr. Madhavraj, would you like to say something? Okay, fine. Yeah, please. So I have 3 questions. Yeah, please. First one regarding the sandwich bread. Okay. Sandwich bread we are supplying to the other people also, other vendors, cafe. Okay. இது சில கம்ப்ளைண்ட் வருது, நடுவில் மட்டும் ரொம்ப ஸ்பான்சியா இருக்குது அண்ட் பல்லில் அப்படியே மாவு இருக்கிற மாதிரி, நடுவில் மட்டும் கொஞ்சம் அப்படியே வேகாத மாதிரி, ஓகே, நல்லா பேக் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. So how to come out of that? Okay, fine. So இந்த கொஸ்டின் இஸ், இதை நீங்க 2-3 விஷயமா பார்க்கணும். நம்ம சாண்ட்விச் பிரெட் அப்படின்னாலே 2 டைப் ஆஃப் சாண்ட்விச் பிரெட் இஸ் ப்ரிவைலிங் இன் அவர் தமிழ்நாடு, or preferably more or less 2 sizes அப்படின்னு சொல்லலாம். One is the sandwich bread that is being given to the society or retail market. Common public, நம்ம ரெகுலரான ஹவுஸ்ஹோல்ட் பர்பஸ்க்கு ஒரு சாண்ட்விச் பிரெட்னு ஒன்று நம்ம வாங்குவோம். more or less பார்த்தீங்கன்னா அது ரஃப்லி அரௌண்ட் ஒரு 3.5 to 4 inch by 4 inch சைஸ்ல இருக்கும், லாங் ஃபேமிலி லோஃப்ல இருக்கும். another sandwich bread which is usually used in a commercial environment, jumbo bread அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
கிட்டத்தட்ட 4.5 இன்ச் பை 4.5 இன்ச் சைஸ்ல இருக்கும். இந்த ஒரே ஒரு விஷயம் தான், வெரி சிம்பிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ சாண்ட்விச் பிரெட் அண்ட் அ ரெகுலர் பிரெட். இது வந்து ரொம்ப கொலோக்கியலா சொல்லணும் அப்படின்னா, நீங்க அந்த பிரெட்ல வந்து நீங்க டோ ஜாஸ்தி போடுறீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டின்ல வந்து 350 கிராம் தான் டோ பத்தும், அதுக்கு ஒரு நைஸ் பிரெட் வருது அப்படின்னா, நீங்க சாண்ட்விச் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க 400 கிராம் டோ போடணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அந்த டென்சிட்டி ஆஃப் த டோ வந்து ஜாஸ்தியா இருக்கும். கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் கிரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். தட் இஸ் ஒன் திங். எதுக்குன்னு மெயினா பாத்தீங்கன்னா, நம்ம பட்டரை தடவும் போதும், ஜாம் தடவும் போதும், டோஸ்ட் பண்ணும் போதும், உள்ள நிறைய ஃபில்லிங் வச்சு கட் பண்ணும் போதும் அந்த பிரெட் வந்து உடையாம இருக்கணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் நம்ம வந்து அந்த பிரெட் கொடுக்கணும், which is usually termed as a sandwich bread. இதுல sometime we can also add products like wheat fibers எல்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரலாம். தட் ஐ சஜஸ்ட் natural wheat fibers யூஸ் பண்ணீங்கன்னா பிரெட் நல்லா இருக்கும். that can also be used, that is available in the market. அது நீங்க பண்ணுங்க. that is one thing. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் டைம். நீங்க கேட்டீங்கல்ல நடுவில் குக் ஆகல, ஒண்ணு அது ரொம்ப சாஃப்டா இருக்கு, கரெக்டா குக் பண்ணா கூட சென்டர் ரொம்ப சாஃப்டா இருந்ததுன்னா அதை நம்ம சாண்ட்விச் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் கால்ட் தி டோஸ்ட் பிரெட். டோஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டைரக்டா நம்ம தவாலையோ இல்ல பிரெட் டோஸ்ட்லயோ போடுவோம், டோஸ்ட் பண்ணுவாங்க. தென் வெளியே ப்ராடக்ட் எடுத்து உள்ள சாஃப்டா இருக்கும், கடிக்கிறதுக்கு வெளியில கிரஸ்டியா இருக்கும். தட் இஸ் கால்ட் டோஸ்ட் பிரெட். ஸோ சாண்ட்விச் பிரெட் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கணும், கொஞ்சம் டஃபா இருக்கணும், வெயிட் ஆஃப் த பிரெட்டுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒரு ஸ்லைஸும் பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட இருக்கும் அந்த கிரம்ஸ். கொஞ்சம் போர்ஸ் வந்து பெருசா இருக்கும். ஆனா டோஸ்ட் பிரெட், மில்க் பிரெட், சால்ட் பிரெட், அந்த பிரெட் இந்த பிரெட் இன்னும் நிறைய பிரெட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். சாண்ட்விச் பிரெட் கொஞ்சம் டென்ஸா இருக்கும். ஸோ டென்ஸா இருக்கிற காரணத்தினால we have to bake it under lower temperature. It again depends on the oven that you are using. நீங்க convection oven யூஸ் பண்றீங்களா, ரோட்டரி oven யூஸ் பண்றீங்களான்றது really matters. பட் ரோட்டரி ஓவன் யூஸ் பண்றோம். ரோட்டரி ஃபேண்டாஸ்டிக். ரோட்டரி oven யூஸ் பண்ணும்போது தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை நீங்க ரெகுலர் பிரெட்டுக்கு வைக்கிறத விட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு டைமை கொஞ்சம் நீங்க ப்ரொலாங் பண்ணுங்க. இப்போ உங்களோட ரெகுலர் பிரெட்டை வந்து எவ்வளவு நேரம் சார் நீங்க பேக் பண்ணுவீங்க? அரௌண்ட் 55 மினிட்ஸ். 55 minutes. If your oven, your bread mold, that regular bread, அது அதே மோல்டா அதோட அந்த மோல்டோட கொஞ்சம் சின்ன மோல்டா சார் நீங்க யூஸ் பண்றது? மோல்ட் பெருசு. இது 1 kg அரௌண்ட் 1 kg டோ போடுறீங்க. அப்பனா நீங்க ஜம்போ மோல்ட் தான் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜம்போ தான். ஆமா. நீங்க வந்து அப்பனா கொஞ்சம் நீங்க டோவோட வெயிட்டை நீங்க கூட 1 kg 100 கிராம் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாமா? அதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா, ஏன்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் யுவர் ஓன் MOUs. ஒரு பிரெட் இவ்வளவு வெயிட் தான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. 1 kg 100 கிராம், 1 kg 1.2 எல்லாம் பண்றவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அந்த வெயிட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த டோவுக்கு வந்து டென்சிட்டி கிடைக்கும். நீங்க வந்து இந்த சாட் வாலா, அதர் B2B பிசினஸ் பண்றவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க, சாண்ட்விச் போடுறவங்க, அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் டோ வெயிட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு டெம்பரேச்சர் நீங்க கொஞ்சம் கட் டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஆஃப் பேக்கிங் நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்மான ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிடும் சார். ஓகே, ஃபைன், தேங்க்ஸ். இதுல சாண்ட்விச் கட் பண்றது டைமை பொறுத்து இருக்குமா? அது நார்மலா வந்து ஆஃப்டர் ஈவினிங் என்ன ஒரு 6 hours 7 hours கழிச்சு தான் கட் பண்ணணும். அதனால அது கண்டிப்பா சார். மை சஜஷன், பிரெட் பெருசாக நீங்க பேக் பண்ணி இறக்கி டைம் ஜாஸ்தியா தான் நீங்க ஆக்கி கட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அது இட் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிட்டி யூ ஆர். இன்னும் நல்ல ஓரளவுக்கு ஈஸியா கூல் ஆகிற மாதிரி உங்களோட என்விரான்மெண்ட் இருக்குன்னா மட்டும்தான் நீங்க ஏர்லியரா கட் பண்ண முடியும். இல்லைன்னா மை சஜஷன், யோசிக்காம நீங்க வந்து 8 hours 12 hours கேப் விட்டு கட் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஏன்னா பிரெட் பெருசா இருக்கு, உள்ளுக்குள்ள அந்த வார்ம்த் இருந்துகிட்டே இருக்கும். பிரெட் ஸ்லைசர்ல போடும்போது சம்டைம் அது குதறிடும் அப்படியே அந்த பிரெட் ஸ்லைசர், அந்த வார்ம்த் எல்லாம் இருந்தா. எப்பயுமே கொஞ்சம் நல்ல கூல் பிரெட்டா இருந்தா மட்டும் தான் நீங்க கட் பண்ண முடியும். இல்ல சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின் வி யூஸ் திங்ஸ் லைக் ஒரு பிளாஸ்ட் சில்லரு, வாக்இன் கூலரு, இந்த மாதிரி இடத்துல சில நேரத்துல யூஸ் பண்ணுவோம். அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மாய்ஸ்சர் செட்டில் ஆயிடுச்சுன்னா அகைன் பெட் கெட்டு போறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. அது எங்க யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுத்த இடத்துல உடனே அந்த சாண்ட்விச்சை ப்ராசஸ் பண்ண போறாங்க, நாளைக்கு கொடுத்தா நாளைக்கே அந்த பிரெட் காலி ஆயிடும், அந்த மாதிரி இடத்துல நீங்க தாராளமா வாக்கின்ல போட்டு பிரெட்டை சில் பண்ணி ஃபாஸ்டா எடுத்து நீங்க கட் பண்ணலாம். சில் பண்ணி கட் பண்ணலாம், அதுல தப்பு இல்லை. பட் ஆனா லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரெட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க கூல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேக்கிங் என்விரான்மெண்ட்டை விட்டு வேற இடத்துல கொஞ்சம் விட்டு கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துல பேக்கிங் இடமா கட்டிங் இடம் செப்பரேட்டா வச்சு கட் பண்றது இஸ் மோர் அட்வைசபிள். சஜஸ்டட் டைம் எவ்வளவு நேரம் இருக்கணும்? 6 or 7 hours அது எவ்வளவு? அது நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியாது. மை சஜஷன் 8 hours. அது என்ன ரீசனா, உங்களோட பேக்கரியோட டெம்பரேச்சர் ஆல்சோ மேட்டர்ஸ். இப்ப நீங்க வைக்கக்கூடிய இடம், இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்ல ஒரு மேட்டுப்பாளையத்துல பண்றாங்க, கொஞ்சம் கூலா இருக்குது என்விரான்மெண்ட், வின்டர் டைம்னா பிரெட் சீக்கிரம் ஆறும். அது மட்டும் இல்ல, சில பேர்லாம் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடம்னா சீக்கிரம் ஆடும். எக்ஸாஸ்ட் ஃப்ரெஷ் ஏர்லாம் இருக்கிற இடம்னா
இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நீங்க யூஸ் பண்ற இடத்துல எப்படி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இருக்கு, ஹீட் வெண்ட் அவுட் ஆயிட்டு திருப்பி கூலர் உள்ள வரதுக்கு நீங்க என்ன மாதிரி ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி நீங்க தான் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிக்கணும் சார். இப்போ உங்களுக்கு 6 மணி நேரத்துல செட் ஆகலாம் யோசிக்காதீங்க, இன்னும் 2 மணி நேரம் கொடுத்து கட் பண்ணி பாருங்க. நத்திங் ராங் இன் இட். கூட கொஞ்சம் ஒரு 2 hours. ஆனா அஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் யுவர் ஓன் லிமிடேஷன்ஸ். இவ்வளவு நேரத்துக்குள்ள கொடுத்து ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன் அதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துல நீங்க டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐ திங்க் நீங்க கூல் பண்ணி கட் பண்ணீங்கன்னா நல்லா வரும்னா டெஃபினட்டா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours கொடுக்குறதுல தப்பு இல்லை சார். அதே மாதிரி பிரெட்டோட டென்சிட்டி நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே. அப்படின்னா 1 kg 100 grams இன்க்ரீஸ் பண்ணலாம். 50 கிராம் கூட போட்டு பாருங்களேன். இனிஷியலா 50 கிராம் 1 kg 50 போடுங்க. அதுக்கப்புறம் அது செட் ஆகலன்னா 100 போங்க. ஓகே ஓகே. Thank you. Fine sir. Thank you sir. Thank you. Next question. சொல்லுங்க. Shall I continue with the next question? Please கேளுங்க. Okay, இப்ப டிசைன் கேக்ஸ் 2 tier or 3 tier கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது see sometime it happens பேஸ்ல இருந்து அப்படியே அது வந்து இப்ப நம்ம டிராவல் பண்ண எடுத்துட்டு போறோம். we are carrying in இந்த கார்ல தான் எடுத்துட்டு போறோம். அது நல்லா பிடிச்சிட்டு தான் போறோம். பம்ப் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எடுத்துட்டு போறோம். தென் ஆல்சோ சம்டைம் வாட் ஹேப்பன்ஸ் அந்த பேஸோட அது கொஞ்சம் நவுந்துருது. ஸோ அந்த பேஸ் அதுக்கு ஏதாவது நம்ம கீழே ரஃப் சர்ஃபேஸா இருக்கணுமா இல்ல வாட் யூ சஜஸ்ட்? நார்மலி இந்த மாதிரி 2 tier 3 tier ஃபர்ஸ்ட் க்ரீம் கேக்ஸ் டிசைன் கேக்ஸ் எடுத்துட்டு போகும்போது how we have to carry it, what precaution we have to take? நீங்க வந்து அந்த பேஸ் வந்து எப்பயுமே நீங்க வந்து அந்த ஸ்லிப்பரியான போர்டு வச்சிருக்கீங்களா? நார்மலா கொஞ்சம் நைஸ் போர்டு ஒன்லி ஸ்மூத் ஃபினிஷ் அப்படி இருந்ததுன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணா ஆப்வியஸ்லி the லாஸ்ட் பாட்டம் லேயருக்கு நீங்க மாய்ஸ்சரே கொடுக்காதீங்க. ஓகே, ட்ரையா வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இப்போ நீங்க ட்ரையா வச்சீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சமா இல்லாட்டி மாய்ஸ்சர் கொடுங்க. yeah that also we are doing it. இல்ல வேற ஏதாவது மெத்தட் இருக்குதா நார்மலி இந்த மாதிரி? இல்ல ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது சாத்தே ஸ்டிக் அந்த மாதிரிலாம் ஸ்டிக் எல்லாம் எலிவேஷன் கொண்டு போகும்போது யூஸ் பண்றீங்களா நீங்க? ஆமா, அது வந்து அதாவது செகண்ட் லேயர் டாப் லேயர் இதாக பட் கீழ இருக்கிற லேயரே வந்து நவரும் போது சொல்றீங்களா பட்டர் கிரீம் சொல்றீங்களா இல்ல ரோலிங் ஃபாண்டன்ட் சொல்றீங்களா? ஃப்ரெஷ் கிரீம். ஓகே, ஃப்ரெஷ் கிரீம் சொல்றீங்க. கீழ கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு பேஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்த்தாங்களா? அந்த மாதிரி வச்சு பாத்தீங்களா நீங்க? அந்த மாதிரி பண்ணேன். ஓகே, அந்த மாதிரி so many things we are trying பட் எது ரைட் வேன்னு தெரியல. அது அதனுடைய கேக் போர்டே வந்து ஏதாவது வேற மாதிரி இருக்கணுமா அதுக்கு ஏதாவது? சார் இல்ல, வெரி சிம்பிள் சார். த டென்சிட்டி ஆஃப் த கேக் ரியலி மேட்டர்ஸ். உங்க ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவும் டெலிகேட்டா இருந்தா கேக் மூவ் ஆறதுக்கோ டாப்பிள் ஆறதுக்கோ சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. டென்சிட்டி ஆஃப் த ஸ்பாஞ்ச், உங்களோட ஸ்பாஞ்ச் வந்து ரைட்டான டென்சிட்டிக்கு நீங்க ரைட்டான மாய்ஸ்சரும் ரைட்டான அளவு கிரீமும் யூஸ் பண்ணீங்கன்னா அது டாப்லே ஆகாது சார். த மிஸ்டேக் ஷுட் பி ஆன் தட் சைட். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். மூவ் ஆகுது அப்படின்னாலே இட் ஷுட் பி a very delicate ஸ்பாஞ்சா இருக்கணும். 1, இல்ல நம்ம ஜாஸ்தி கிரீம் யூஸ் பண்றதா இருக்கணும். 2, இல்லைன்னா ஜாஸ்தி சுகர் சிரப்பு போட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான காரணங்கள்ல தான் வந்து கேக் மூவ் ஆகுது, டாப்ல ஆகுறது. அந்த அதை மட்டும் நீங்க என்னன்றதை நீங்க கொஞ்சம் பாருங்க சார். ஓகே, ஃபைன். அண்ட் தேர்ட் இஸ் இப்ப டெலிவரி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் அரௌண்ட் சம் 7 or 9 o'clock டெலிவரி பண்ணணும். ஸோ நார்மலி வி கம்ப்ளீட் த ஒர்க் இன் த லேட் நைட். அது பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். பட் அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது கொஞ்சம் கிராக் அந்த மாதிரிலாம் வந்துடுது. ஸோ ஹவு டு அவாய்ட்? ஆர் காலையில தான் எந்திரிச்சு பண்ணணுமா இல்லை என்ன கிரீம் சார் நீங்க யூஸ் பண்றீங்க? ரிச் ஸ்டார். ஓகே, கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. கிராக் எப்ப ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து விப்பிங் கிரீமை நீங்க விப் பண்ண உடனேயே யூஸ் பண்றீங்கன்னா அந்த கிரீம் எப்பயுமே கிராக் ஆகாது சார். கிராக் எப்ப ஆகும்னா விப் பண்ண கிரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் சில பேர் பேஸ்ட்ரி மேன் அதை எடுத்து திருப்பி ஒரு வாட்டி பேலட் நைஃபை போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஏரியேட்டட் கிரீம் வந்து கொஞ்சம் இறங்கிரும். அப்ப டென்சிட்டி ஆஃப் த கிரீம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். வால்யூம் ஆஃப் த கிரீம் ஸ்ட்ரெங்க் ஆகி கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அந்த கிரீம். அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியா இருக்க கிரீமை அப்ளை பண்ணா கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் த ஒன்லி ரீசனா இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க ஃப்ரீசர்ல வைப்பீங்களா சில்லர்ல வைப்பீங்களா சார்? சில்லர்ல. சில்லர்னா அது ப்ராப்பரான வெர்டிகல் 2 door அந்த மாதிரி கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேட்டரா? ஆமா, இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெப்சி கோக் டவர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. டிஸ்ப்ளே கண்ணாடி வச்ச ஃப்ரிட்ஜா சார்? கண்ணாடி வச்சதுதான். ஓகே சார். கண்ணாடி வச்ச ஃப்ரிட்ஜ் வந்து நமக்கு இதுக்கு செட் ஆகாது சார். நீங்க அதை வந்து கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேட்டர்ல தான் சார் வைக்கணும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா
கண்ணாடி வைக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி மென்ட் ஃபார் பாட்டில் கூலர்ஸ் தான் சார். லிக்விட்ஸ் கூல் பண்ற அளவுக்கு தான் அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து கெப்பாசிட்டி இருக்கும் நார்மலா. ஓகே. நீங்க வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பப் பேனல் வச்ச ரெஃப்ரிஜரேட்டர்ல எஃபெக்ட் நல்லா இருக்கும் நார்மலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில்னஸ் பெனிட்ரேட் ஆன ப்ராடக்ட்டை நீங்க வந்து அந்த சில்ன இந்த ஒரு விசி கூலர்ல நீங்க வைக்கலாம். பட் ஆனா சில்னஸ் பெனிட்ரேட் ஆகாத இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பண்ண கேக்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது டெஃபினெட்லி ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் 550 லிட்டர் 2 டோர் வெர்டிகல் சில்லர்ல, அதுவும் ஃபேன் கூலிங் டெக்னாலஜி இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாங்குங்க. எப்பயுமே ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டாட்டிக் கூலிங் சில பேர்லாம் சைட்ல இந்த காயில் ரன் பண்ண ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாடல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள ஃபேன் கூலிங் டெக்னாலஜியோட இருக்கிற ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியோட இருக்கிற ஃபுல்லி க்ளோஸ்டு 2 டோர் வெர்டிகல் சில்லர் கமர்ஷியல் அவைலபிள் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் உடனே ரீச் ஆகும். உங்க ப்ராடக்ட் ஈஸியா இந்த மாதிரிலாம் கிராக் ஆகிற இஷ்யூலாம் இருக்காது. கிராக் ஆகுதுன்னா மோஸ்ட்லி த டெம்பரேச்சர் ஆஃப் தி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் லிட்டில் லெஸ்ஸர். தட் குட் பி த ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி கிரீமை வந்து உங்க பேஸ்ட்ரி மேன் வந்து இப்போ ஒரு கேக் பண்றாங்கன்னா உடனே கிரீமை விப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் செட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து நம்ம கிரீமை யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் டென்சிட்டி ஆஃப் த கிரீம் கொஞ்சம் ஹெவி ஆயிடும். அது கிராக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. விசி கூலர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட்ரி ஷாப்ல நைட்டு நம்ம வந்து கடையை மூடிட்டு நாளை காலையில் இந்த பேஸ்ட்ரி எடுத்து நம்ம ரிட்டர்ன் வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஒரு சின்னதா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் அந்த மாதிரி இதுக்கு நம்ம டக்குன்னு அதுல இருந்து எடுத்து உள்ள வச்ச மாதிரி இருக்கு. அதுலயுமே வந்து ஐ வுடன்ட் சஜஸ்ட், தட் இஸ் நாட் ஆக்சுவலி த ரைட் வே டு கோ அபவுட். ஏன்னா உங்களோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இருக்கிற டிஸ்பிளே சில்லர்ல கூட அந்த 7 டிகிரிக்கு கீழே டெம்பரேச்சர் இருக்காது. அதுல நீங்க எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு 7 டிகிரி கீழே டெம்பரேச்சர் இருக்குமான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதனால நீங்க உங்களோட டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 7 டிகிரிக்கு கீழே உள்ள உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர் உள்ள எப்பயுமே டெம்பரேச்சர் இருக்கான்னு ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. அது இருந்ததுன்னா ரொம்ப உங்க எஃபிஷியன்டா இருக்குது உங்க ரெஃப்ரிஜரேட்டர். பட் அப்ப மிஸ்டேக்ஸ் வந்து கிரீம் மேலதான் இருக்கணும். கிரீமை வந்து விப் பண்ணாத கிரீமை போடக்கூடாது. இப்போ ஐ மீன் ஃப்ரெஷ்ஷா விப் பண்ண கிரீமை யூஸ் பண்ணா உங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். உங்களுக்கு சில்னஸும் உள்ள ஏறும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெரிய கேக் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த விசி கூலர்ல வந்து கோல்டு பெனிட்ரேஷன் இருக்கவே இருக்காது சார். ரொம்ப அவுட்டர் லேயர்ல கொஞ்சம் சில்னஸ் மெயின்டைன் பண்ண அவ்வளவுதான். நம்ம கமர்ஷியல் பக்காவான ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் டாப் கம்ப்ரஸர் வச்சு நல்ல ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் பிராண்ட்ஸ் எல்லாம் இப்ப நிறைய மார்க்கெட்ல வந்துருச்சு. அந்த மாதிரி ஃபேன் கூலிங் டெக்னாலஜியோட 2 door refrigerator is the right refrigerator to be used in pastry and confectionery. Okay. Thank you. Sir. So, any other questions? Please raise your hands and things like that. Okay, cool. So, staffing பத்தி பார்த்துட்டு இருந்தோம். Just like ரேடியோ ஜாக்கி அதோட பாட்டு போட்டு திடீர்னு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட் நம்ம போற மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன். Just want to keep you entertained. இனிமே கேப்பை நான் ஃபில் பண்ணணும் இல்லையா? So basically staffing, yes. நான் சொன்ன நீங்க எங்க உங்களோட கேலிபர் ஆஃப் பேக்கரி எது அப்படின்றத நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்க ரைட்டான ஸ்டாஃபை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா let's not talk about the most premium segment or let's not talk about the least segment. அதுலலாம் வேற இஷ்யூஸ் வேற மாதிரியான பேட்டர்ன் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். let's talk about the mid segment bakeries. ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல ஒரு பேக்கரி கன்ஃபெக்ஷனரி, ஒரு செயின் ஆஃப் பேக்கரி, இதுலலாம் இவங்க வந்து ஸ்டாஃப் ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. 5 ரீசன்ல ஏதாவது ஒரு ரீசன் தாங்க இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த 5 ரீசன்ல ஒரு ரீசனா தான் இருக்கணும். நம்பர் 1, அவனோட கரெக்டான வேலைக்கு உண்டான சேலரி நம்ம கொடுக்குறோமா, இல்ல we are paying him below the his standard அப்படின்றத நம்ம கொஞ்சம் கேலிபிரேட் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட் சேலரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இன்னைக்கு டேட்ல. அந்த மார்க்கெட் சேலரிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கீழே நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த சேலரி வர வரைக்கும் he will keep on jumping and ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுக்கு மேல எனக்கு எங்கேயுமே சேலரி கிடைக்கல, ஸோ அந்த இடத்துல நான் செட்டில் ஆறேன்னு சொல்லி செட்டில் ஆயிடுவாங்க. தட் இஸ் ஹவ் நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஃபர்ஸ்ட் குக்ஸ். ஒரு பேக்கரியோட ஃபர்ஸ்ட் குக், ஒரு பேஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் குக், அந்த கேக் மேன் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் நான் சொல்றேன் பாருங்க. மோர் ஆர் லெஸ் இன்னைக்கு டேட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30,000 rupees மேக்ஸிமம், பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு 35 அந்த மாதிரி இருக்கு. இதே ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு, அவர் கில்லாடிகா ஜான் அப்படின்னா அவருக்கு நீங்க வேற 40, 45, 50 அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. பட் அந்த கேலிபர்ல இருக்கிறவங்க they should do more than just the product. அவங்க ப்ராடக்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்து அவங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமா சேலரி வாங்குறாங்கன்னா I don't think they are doing justice, or either the owner is not giving him the I mean they are just overpaying them அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
ஏன்னா ஆஸ் அ பேஸ்ட்ரி ஷெஃப் தே ஷுட் டூ லாட் மோர் திங்ஸ் பியாண்ட் ஜஸ்ட் த ப்ராடக்ட். அது வேற விஷயம். பட் ஆக்சுவலா ஹேண்ட்ஸ் ஆன் மக்களை பத்தி நம்ம பேசுவோம். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு பேக்கர் இருக்காரு, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு ஃபர்ஸ்ட் குக் பேஸ்ட்ரி மேன் இருக்காங்க, இல்ல ஒரு கேக் மேன் இருக்காங்க, செக்ஷன் ஹெட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் we are more or less paying them ஒரு 25ல இருந்து ஒரு 35 வரைக்கும் சேலரி ஸ்கேல் இருக்கு. நீங்க அவங்கள பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. மை சிம்பிள் தம் ரூல் which I keep or which I suggest is உங்களோட நல்ல சேல், உங்களோட பெஸ்ட் சேல் மந்த்லி என்ன ஆகுதோ அதுல யோசிக்காம 15 to 20% of that sale excluding that GST நான் சொல்றேன், அதை நீங்க தாராளமா நீங்க வந்து ஸ்டாஃப் சேலரிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நீங்க பண்ணினீங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. அகெயின் நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் சிட்டில எல்லாம் இருக்கிறீங்கன்னா யூ மஸ்ட் பி சம்டைம் பேயிங் மோர். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் சிட்டில இருக்கீங்கன்னா ப்ராப்ளி யூ மைட் பி பேயிங் லிட்டில் லெஸ். தட் இஸ் ஆல்சோ தேர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு 10 lakh rupeesக்கு ஒரு பேக்கரி சேல் ஆகுது, சேல் பண்றாங்க, ஒரு பேக்கரி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 33,000 rupees or 30,000 rupees சேல் நடக்குது அந்த ஒரு பேக்கரியில. அப்படி இருக்குதுன்னா பாயிண்ட் பிளாங்க் 10 lakhs ஜிஎஸ்டி போக 10 lakhs நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், 2 lakh வரைக்கும் 1.5ல இருந்து 2 lakh வரைக்கும் உங்களோட என்டையர் ஸ்டாஃப் சேலரியை கிரஷ் பண்ண பாருங்க. தென் யூ வில் பி ஆன் தி சேஃபர் சைட். 25% வரைக்கும் போகலாம், provided you have a break even and a nice profit. and வேற வழி இல்லை, இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேலரி கொடுத்துதான் ஆக வேண்டியது இருக்குன்ற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சில ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. சில இடத்துல விட்டு கொடுக்கலாம், சில இடத்துல இழுத்து பிடிக்கலாம். ஸோ ஐம் நாட் சேயிங் தட் இஸ் அ தம் ரூல் ஐ ஹேவ் டு ஃபாலோ அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல என் இடத்துல வந்து கொஞ்சம் சேலரி கம்மியாவே பசங்க வராங்க சார் அப்படி போனா ஒரு 5% or 3% நீங்க கம்மியிலேயே உங்களோட சேலரி பிராக்கெட்டை முடிக்கலாம். சில இடத்துல எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இடத்துல, ஸோ எனக்கு ஸ்டாஃப் நல்லா கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப ரிமோட்டா இருக்கு, நல்ல ஸ்டாஃப்லாம் இங்க வர மாட்டேங்கிறாங்கன்னா, ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு கிவ் மோர் அண்ட் யூ கேன் ட்ரை டு கிராப் தோஸ் ஸ்டாஃப். தட் ஆல்சோ ஷுட் பி கன்சிடர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவும் லீனாவும் ரொம்ப ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேக்கரியை ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்டாஃப் எல்லாம் ஓடி போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இன்னைக்கு டேட்ல நான் வந்து நான் இல்லை, ஆல்மோஸ்ட் மெனி பீப்புள் என்ன மாதிரி எவ்வளவு பெரிய பொசிஷன் வந்திருந்தாலும் சின்ன பொசிஷன்ல இருந்தாலும் they would have worked in almost every section and every genre of a bakery over a period of time. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு ஆல்மோஸ்ட் மோர் தென் 27 years கிட்ட ஆக போகுது. ஸோ இதை வச்சு நான் சொல்றேன், வேற வேற இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை வச்சுலாம் நான் சொல்றேன். என்னோட என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். என்னோட ப்ரொடக்ஷன் யூனிட் நல்லா இருக்கணும், என்னோட பிராண்ட் நல்லா இருக்கணும், நான் ஒரு நல்ல கம்பெனிக்காக ஒர்க் பண்ணணும், இந்த கம்பெனில நல்ல மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். யா மிஸ் ஆர்த்தி, நீங்க சொல்லுங்க. யூ ஹவ் ரைஸ்ட் யுவர் ஹேண்ட். சார் நான் வந்து ஆக்சுவலி வீட்டில் வந்து என் கிட்ஸுக்கு இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது பர்த்டே ஒரு ஆனிவர்சரினா ஐ யூஸ் டு பேக் கேக்ஸ். அப்போ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பட்டர், ஃபார் பட்டர் க்ரீமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற பட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒரு எல்லோ ஷேடு இருக்கு. நம்மளுக்கு அப்ராட்ல கிடைக்கிற மாதிரி அந்த ஒயிட் பட்டர் மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஒயிட் கலர் கொண்டுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? சார் ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. ஓகே, யா. ஸோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஊத்துக்குழி பட்டர் அப்படின்னுவோம். பட் அது மோர் பியூட்ரிக் ஆசிட் ஸ்மெல் இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். பிகாஸ் அது ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு ஒரு மாதிரி அன்ஸ்டெரைல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒயிட் பட்டர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர் உங்களுக்கு கிடைக்கும். சால்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர். அன்சால்டட் பட்டரை நீங்க ஃப்ளஃபியா பீட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு யூ கேன் அட்டைன் த பிரைட்னஸ் ஆஃப் த ப்ராடக்ட். தட் கேன் பி டன். இதுல அது கூட நீங்க வந்து கிரீமிங் மார்ஜரின் வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட். பட் ஆனா நீங்க இஃப் யூ ஆர் வெரி ஹெல்த் ஸ்பெசிபிக் ஆப்வியஸ்லி நீங்க வந்து மார்ஜின் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து யூ ஹாவ் டு லுக் ஃபார் ஒயிட் பட்டர். அதே மாதிரி ஹோல்சேல் ஷாப்ஸ் சில இடத்துல தாராளமா நீங்க வந்து ஒயிட் பட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அன்பிராண்டடான ப்ராடக்ட்டும் இருக்கு, பிராண்டடான ப்ராடக்ட்டும் இருக்கு. நான் பார்த்த பட்டர்ஸ்லயே கொஞ்சம் அமுல் தான் வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு. ஹட்சன் இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லோ ஷேட் இருக்கு. பட் அமுல் இஸ் பெட்டர் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, இட் டிபெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய ரீட்டைல் பிராண்ட்ஸ் இருக்கு. பட் எவ்ரி சிட்டி வில் ஹாவ் கமர்ஷியல் பிளேஸ் வேர் தீஸ் பேக்கர்ஸ் வில் பை தேர் ப்ராடக்ட்ஸ். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பிராண்ட், ஆஃப் பிராண்டு,
ஓரளவுக்கு அந்த மாதிரியான பட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. ஒயிட் பட்டர் அங்க கிடைக்கும். அந்த சோர்ஸ் எங்கன்றதை நீங்க கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கலாம். அங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஹாட்டான பிளேஸா இருக்கு. விருதுநகர் மதுரை. சோ அப்ப நான் வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணும்போது வந்து நான் ஒரு ஏசி ரூம்ல வச்சு நான் அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. தென் நோ அதர் வே லைக் அது வந்து அந்த பட்டர் கிரீம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இதா இருக்கிறதுக்கு இல்ல பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம், வெரி சிம்பிள் as that. நீங்க என்ன பண்ணுங்க, அதை நீங்க விப் பண்ணும்போது ஹாஃப் வே விப்பிங்ல வந்து நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு எடுக்கணும். ஒன்னு ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 இன்னொன்னு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பவுல்ல வந்து ஐஸ் போட்டுட்டு அந்த பவுல வந்து இந்த பவுல் பாட்டம்ல வச்சிருங்க. சோ தட் ஏரியேஷன் ஆகும்போது ஓரளவுக்கு சில்னஸ் வந்து பெனிட்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. சோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். நமக்கு நீங்க பண்றது இப்ப வந்து டேபிள் டாப் பிளானட்டரி மிஷின்ல பண்ணுவீங்களா, இல்ல யூ வில் பி டூயிங் இன் பேசின்ல ஹேண்ட் பிளெண்டர்ல பண்ணுவீங்களா? இல்ல டேபிள் டாப் ஸ்டாண்டிங். ஓகே, ஸ்டாண்டிங்ல பண்ணும்போது அதுக்கு அடியில கொஞ்சம் ஃபிட் ஆகிற மாதிரி நீங்க ஒரு பவுல்ல கொஞ்சம் ஐஸ் கியூபை போட்டு பாட்டம்ல வச்சிருங்க, பாதி விப் ஆயிட்டு இருக்கும் போது. அதே மாதிரி ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல தான் நீங்க வந்து பட்டரே விப் பண்ணவே ஆரம்பிக்கணும். இட் ஷுட் நாட் பி வே டூ ஹார்ட். ஏன்னா உங்களை பிளான்ட் மிஷினோட பிளேட் எல்லாம் போயிடும், விஸ்க் எல்லாம் போயிடும் உங்களுக்கு. ஸோ வே டூ சாஃப்டாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ரூம் டெம்பரேச்சர்னா ரொம்ப அப்படியே வாட்டரி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இட் ஷுட் பி ஆன் அன் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ தட் அந்த நல்ல ஒரு பீட் பண்ற கன்சிஸ்டன்சில இந்த பட்டர் இருக்கணும். பட் மீன் டைம் வந்து யூ நீட் டு மேனிபுலேட் யூசிங் திஸ் ஐஸ் கியூப்ஸ் வச்சு நீங்க கொஞ்சம் நீங்க மேனிபுலேட் பண்ணீங்கன்னா யூ கெட் அ பெட்டர் ரிசல்ட். இல்லைன்னா ஆப்ஷன் நம்பர் 2, கொஞ்சம் நீங்க உள்ள வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து நீங்க விப் பண்ற மாதிரி இருக்கும். பட் தட் வில் பி லிட்டில் மோர் டீடியஸ். நீங்க பெஸ்ட் இப்படி பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நல்ல சில்டு மில்க் ஆர் ஃப்ரோசன் மில்க் பிட்ஸ் சின்ன கியூப்ஸா பண்ணிட்டு நீங்க பட்டர் கிரீம் விப் பண்ணும் போது ஒரு கியூபையோ 2 கியூபையோ நீங்க உள்ள போடுங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த கியூப் வில் ஹாவ் த சில்னஸ், அட் த சேம் டைம் இட் வில் ஆல்சோ டிசால்வ் தி சுகர் இன் இட். இல்ல நீங்க இங்கிலீஷ் பட்டர் கிரீம், பிரெஞ்ச் பட்டர் கிரீம் இந்த மாதிரி வேற மாதிரி எல்லாம் கொண்டு போறதா ஈவன் கஸ்டர்ட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கஸ்டர்டை நீங்க வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க, இல்ல ஃப்ரீஸ் பண்ணுங்க. அந்த கஸ்டர்டை கூட நீங்க எடுத்து லைட்டா நல்லா ப்ரஷ் பண்ணி கொஞ்சம் க்ரீமியா கொண்டாந்துட்டு கோல்டு கஸ்டர்டை கூட நீங்க நல்லா நீங்க பட்டர் கிரீமோட நீங்க பிளெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும். இன்னும் யூ கேன் ஆல்சோ லேர்ன் அபவுட் பேஸ்ட்ரி கிரீம்ஸ். அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதை பட்டர் கிரீம் கூட மிக்ஸ் பண்ணா கூட ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இதை நல்லா சில் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணுங்க. அண்ட் இட் வில் ஹாவ் அ பெட்டர் கன்சிஸ்டன்சி டு ஒர்க். இந்த பேஸ்ட்ரி கிரீம் இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப பேர்லயே கிடைக்குமா சார்? அது வந்து இல்ல அப்படி கிடைக்காது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கொஞ்சம் பட்டரை லைட்டா ஹீட் பண்ணிடுங்க. அது கூட நீங்க ரிஃபைன்ட் ஃபிளார் ஆர் இஃப் யுவர் ஃபேவரட் ஃபிளார், ரைஸ் ஃபிளார் ஆர் வடர் ஃபிளார் நீங்க எடுத்துக்கோங்க. திஸ் ஜஸ்ட் an option. இஸ் மை வே ஆஃப் பேஸ்ட்ரி கிரீம். யூஸ்வலா நாங்க மைதா தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்காக சின்ஸ் யூ ஆர் கான்சியஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் நான் கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்குறேன். மைல்டா அந்த பட்டர்ல அந்த ஃபிளாரையோ கஸ்டர்ட் ஃபிளாரையோ ஏதோ ஒன்று மைல்டா ரோஸ்ட் பண்ணிட்டு, ரொம்ப ரோஸ்ட் பண்ணாம அதை நம்ம கொஞ்சமா கூல் பண்ணிட்டு அதுல கோல்டு மில்க் ஆர் ரெகுலர் ரூம் டெம்பரேச்சர் மில்க் ஊற்றி நல்லா ஸ்டிர் பண்ணிடுங்க. தென் யூ பிரிங் தட் ஆன் டாப் ஆஃப் த ரேஞ்ச் அண்ட் குக் இட். நல்லா திக்னிங் ஆயிடும் அந்த மில்க். தட் இஸ் பேசிக்லி a custard or a pastry cream. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளர் வெர்ஷன் ஆஃப் உங்களுக்கு பேஸ்ட்ரி கிரீம் சொல்றேன். ரொம்ப ரெசிபி வைஸ் எல்லாம் போனா இன்னும் ரொம்ப டீடியஸா இருக்கும். இதுல கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. so that cream, that custard has some butter in it. இதை நீங்க சில் பண்ணி இதை கூட நீங்க வந்து எல்லா பட்டர் கிரீமையும் கொஞ்சம் ரொம்பவே கேஷுவலா நீங்க ஆட் பண்ணலாம். வெறும்னா பட்டர் அண்ட் சுகர்ன்றதை விட இப்படி ஆட் பண்ணும்போது the product will have lot of body. சாப்பிடும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், ஒரு கன்சிஸ்டன்சியை நீங்க ரொம்ப நாக்குல போட்டோம்னா பட்டர் கிரீம்னா மெல்ட் ஆகி ரொம்ப பிளாண்டா இட் வில் ஒன்லி கோட் யுவர் மவுத். பட் ஆனா இதுல வந்து ஃபிளார், இந்த மில்க், இந்த மாதிரி சுகர்லாம், இந்த மாதிரி நம்ம பட்டர்லாம் போட்டு நம்ம பண்றதுனால இட் வில் ஹேவ் a better consistency and feel when you taste it. ஸோ இந்த பேஸ்ட்ரி கிரீம் நீங்க யூடியூப்ல போட்டாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதை நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதையும் நல்லா நீங்க சில் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ தட் த பட்டர் கிரீம் இஸ் ஈஸிலி நல்லா ரோசட் போடுறதுக்கு, பைப்பிங் பண்றதுக்கு, கார்னிஷ் பண்றதுக்கு, வேற ஏதாவது ஒர்க் நீங்க பண்ணீங்கன்னா அது ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு. விப்ட் கிரீம் யூஸ் பண்றோம்னா அதுல வேற இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்கணுமா சார்? அவசியம் இல்லை. ஏன்னா விப் கிரீம்லயே உங்களுக்கு நிறைய வேரியன்ட் இப்போ வந்துருச்சு மார்க்கெட்ல. டைரி பேஸ்ட் விப் கிரீம் இருக்கு, நான் டைரி இருக்கு. அதுலயே நான் டைரிலேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் விப் கிரீம் இருக்கு. அதுலயும் நீங்க வந்து இஃப் யூ ஃபீல் லைக் ஐ ஸ்டில் வுட் அட்வைஸ் கொஞ்சம் பேஸ்ட்ரி கிரீமை நீங்க தாராளமா நீங்க சேர்க்கலாம். பேஸ்ட்ரி கிரீம் என்னோட யூஸ்வல் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளைனா நாங்க பட்டர் கிரீம்லாம் மோஸ்ட்லி நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. சின்ஸ் யூ ஆர் யூசிங் ஃபார் ஹோம். இப்போ நம்ம இதே நீங்க ஷாப்ல வைக்க போறீங்கன்னா பேஸ்ட்ரி கிரீமை சம்டைம் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஷாப்ல வந்து பட்டர் கிரீம் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஈஸியா கெட்டு போயிடும். அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பர்சனல் யூஸ், ஹோம் யூஸ், ஒன் டே யூஸ், நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க, இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நீங்க வந்து தாராளமா நீங்க பேஸ்ட்ரி கிரீம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ப்ராடக்ட்டை நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுல இருந்தே நீங்க சேல் பண்ண போறீங்கன்னும் போது
அந்த பேஸ்ட்ரி கிரீம் கலந்த ஒரு பட்டர் கிரீம் will have a better result. whip creamலயும் அதே மாதிரி நீங்க தாராளமா நீங்க பேஸ்ட்ரி கிரீம், basically it's all about the consistency. whip cream ஒரு consistency, அதே consistency you can add any other custard or any other element to it so that it binds easily. that is how it works. எல்லாமே அப்படிதான். whip cream மட்டும் யூஸ் பண்ணப்ப டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்லி வீட்ல எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. இருக்காது. நீங்க ஒரு வாட்டி பேஸ்ட்ரி கிரீம் மட்டும் யூஸ் பண்ணுங்க, பிரமாதமா இருக்கும் ப்ராடக்ட். இல்ல ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க. கார்ன்ஃபிளவர் வித் வெனிலா ஐஸ்கிரீம் இல்ல கஸ்டர்ட் பவுடரே வாங்க, அப்படியே மில்க்ல போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, ஃப்ரிட்ஜ்ல வைங்க, அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப். கஸ்டர்ட் பவுடர் எதுல மிக்ஸ் பண்ண சொல்றீங்க சார்? மில்க் பாயில் பண்ணுங்க, கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் தண்ணியில கலந்துக்கோங்க. கஸ்டர்ட் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அது மாதிரி தான் பேசிக்கலி மில்க பாயில் பண்ணிட்டு அதுல சுகரை போட்டோ இல்ல சுகர் போடாம நீங்க பாயில் பண்ணிட்டு நீங்க இந்த கார்ன் ஸ்டார்ச் ஆர் கஸ்டர்ட் ஃபிளாரை வந்து எல்லோ கலர்ல கிடைக்கும், வெனிலா ஃபிளேவர்ட்ல இருக்கும். அதை நீங்க வந்து தண்ணிலையோ மில்க்லயோ கலக்கிட்டு பாயில் பண்ற அந்த மில்க்ல இஃப் யூ ஆர் ஆடிங் இட் தென் த மில்க் கெட்ஸ் திக்கண்ட். நல்லா திக்கனிங் ஆனோடனே அதை நீங்க நல்லா சில் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜ்ல ஒரு ட்ரேல போட்டு நல்லா சில் பண்ணிட்டு நீங்க பட்டர் கிரீம் ஆர் ஃப்ரெஷ் கிரீம் விப் பண்ணும்போது இந்த கஸ்டர்ட் அதோட நீங்க பவுண்ட் பண்ணீங்கன்னா you will have a better body. This is a very easy way of increasing the body to a whipped cream basically. Okay. தாராளமா யூஸ் பண்ணலாம் நீங்க. இது நல்லா இருக்கும். சில பேர் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கு. சில பேர் மில்க் மேட் யூஸ் பண்ணுவாங்க to butter cream and fresh cream, so that will have a different taste and texture and things like that. I think there's a lot of சொல்லுங்க. Any other doubt in this? Okay sir, thank you. Sure. எதனால சொல்லுங்க. I keep inviting questions and there is some question that is there in our chat box. What should be the temperature we should keep the ingredient at when we use for baking? Okay. இது எனக்கு இன்னும் கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும் மிஸ்டர் கிரண். நீங்க சொல்லுங்க எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேக்கரி இன்கிரீடியன்ட் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாமே நம்மளோட பேக்கரியில தான் வச்சிருக்கோம். நம்ம பேக்கரியோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் என்னவோ அதுலதான் நம்ம வைக்கணும். அதுல இப்ப இன்கிரீடியன்ட் இஸ் பெரிஷபிள் லைக் எக், மில்க், அந்த மாதிரி விஷயங்கள்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கிறது இஸ் மோர் அட்வைசபிள். அதே மாதிரி ஈஸ்டையும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா யூ கீப் இட் இன் அ பிளேஸ் விச் இஸ் நாட் டூ ஹாட். அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் வி கீப் தி இன்கிரீடியன்ஸ் இன் பேக்கரி. அதே மாதிரி அவன் பக்கத்துல வைக்கிறத விட அவன்ல இருந்து நல்லாவே தள்ளி வைங்க. நல்ல எக்ஸாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் ஷுட் பி தேர் இன் பேக்கரி ஸோ தட் இட் இஸ் வெல் வென்டிலேட்டட். ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃப்ரெஷ் ஏர் வந்து டெம்பரேச்சரை கட் டவுன் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. அது நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. we should sterilize our bakery. fresh air உள்ள வரும்போது உள்ள இருக்கிற ஸ்டேல் ஏர் along with all bacteria and virus இன்னொரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியா வெளியே போகும். அதே மாதிரி வெறும் எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் போட்டா பத்தாது. ஏன்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இவ்வளவு காத்து வெளியே போச்சுன்னா இவ்வளவு ஏர் ஷுட் கம் இன்சைட். ஸோ வி நீட் ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர் மட்டும் போட்டாலும் பத்தாது, எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் போட்டாலும் பத்தாது. There should be a balance in all bakery units, or in fact any food production unit. Now we always need to calculate the volume of air that has to be vented out. Accordingly adiketha mari we need to place the exhaust and fresh air. The exhaust and fresh air correct ana volume la irundadunale ungala ambient temperature of the bakery will be nice and it will also be well sterilized. Or bacteria and virus konjam kammiya irukum. Neenga exhaust fresh air la illama irundha உங்க பாக்டீரியா அண்ட் வைரஸ் எல்லாமே உங்க ஆம்பியன்ட்ல பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கும். உங்களுக்கே தெரியாது உங்க ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் 5 நாள் 4 நாள் 10 நாள்ல எல்லாம் இருந்ததெல்லாம் 1 நாள் 2 நாளே ஈஸியா கெட்டு போயிட்டு இருக்கும். தட் இஸ் ஒன் ரீசன் தட் யூ ஷுட் திங்க் அபவுட். ஓகே எஸ் கோல்ட் எக்ஸ் டெஃபினெட்லி இஸ் அட்வைசபிள். எப்பயுமே வந்து எக் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கோல்டு எக்ஸ் யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் தி better way to use it. Harder texture, I feel that the cake seems to அப்படி கிடையாதுங்க. cold eggs நால கேக் ஹார்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. the aeration பண்ணும்போது எக் வச்சு நம்ம கேக் வச்சு நம்ம some the question is there in the chat box, so அதுக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். cold egg யூஸ் பண்ணா ஹார்டா இருக்குமான்னு சொல்லிட்டு. so it is not that way basically. நம்ம கேக்கை வந்து ஸ்பாஞ்ச் பேட்டர் மெத்தட்ல பண்றீங்களா இல்ல க்ரீம் பேட்டர் மெத்தட்ல பண்றீங்களா, கரெக்டா நீங்க ஏரியேட் பண்றீங்களா, சுகரோட நீங்க கரெக்டா அதை பைண்ட் பண்றீங்களா, ஃபேட்டோட நீங்க கரெக்டா பைண்ட் பண்றீங்களா, கரெக்டான ரெசிபி யூஸ் பண்றீங்களா, தென் த கேக் வில் நாட் பி ஹார்ட். கரெக்டான அவன் யூஸ் பண்ணணும். ஆல் தோஸ் திங் ரியலி மேட்டர்ஸ். கோல்டு எக்ஸ் யூஸ் பண்ணா நத்திங் லைக் இட், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் எப்பயுமே வந்து எனி ப்ராடக்ட். தட் இஸ் வாட் இஸ் மை அட்வைஸ். அன்லஸ் ஆர் அதர்வைஸ் வெரி ஸ்பெசிபிக் நீட்ஸ் சில இடத்துல கோல்ட் எக்ஸ் ஆட் பண்ணாதீங்கன்னு ரெசிபி கால் ஃபார் பண்ணா மட்டும்தான்.
பட் எல்லா கேக்லயும் எல்லா ப்ராடக்ட்லயும் கோல்ட் எக் யூஸ் பண்றது இஸ் மோர் அட்வைசபிள். The hardness of the cake may be due to different reasons, like the recipe, the oven that we are using is not optimum, or கரெக்டான டெம்பரேச்சர்ல நம்ம பேக் பண்ணணும். நம்மளோட ஃபோல்டிங் டெக்னிக்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். What is the kind of fat that we are using and what is the sugar that we are using, are we using the right proportions அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது தான் ஒரு கேக் ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கான்றத we can realize. That is the way it is. Okay, so again we'll come back to the staffing. Any other people, any other question? Okay, fine. Any questions, please let me know on the go. I can keep you answering. So அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாஃபிங் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து salary factor, market salary நம்ம கொடுத்தாச்சு அப்படினாலே it will be nice and staff will be with us. Number 1. Number 2, பேக்கரி ஸ்டாஃப்னாலும் சரி, நார்மலா பாத்தீங்கன்னா these guys not always உங்க பக்கத்து தெருவுல இருந்தோ பக்கத்து ஏரியால இருந்தோ வேலைக்கு வரவங்க கிடையாது, வெளியூர்ல இருந்து வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. So we should give them good accommodation. That is very very important. நல்ல accommodation கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பேக்கரியில கொடுப்பாங்க. That is very important. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட், அவங்களோட இருக்கிற இடமும் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருந்தாதான் you will get a better result in their work. அதை நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். That is one thing. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 3 விட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி I told you the brand of the outlet is also very important. நம்ம ஒரு சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமா, நம்ம அவுட்லெட் நல்லா இருக்கா, கிச்சன் நல்லா இருக்கா, நல்ல எக்யூப்மெண்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. ஸோ we should have the industrial standard that has to be maintained. எல்லா இடத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுங்க. தட் இஸ் தி ரைட் வே டு திங்க் அபவுட். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து ஒரு சின்ன பேக்கரி தானே, லெட்ஸ் நாட் ஃபாலோ தி ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம் இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு யூ ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, someone, Mr. Madharaj asked me about cold eggs. Cold eggs அப்படின்றத நீங்க வந்து 2-3 விஷயமா நம்ம பார்க்கணும். ஃப்ரெஷ் எக்ஸே உங்களுக்கு கோல்டா நீங்க வச்சு மெயின்டைன் பண்ண போறீங்களா, அது ஒண்ணு. ஃப்ரோசன் எக்ஸ் கிடைக்குது மார்க்கெட்ல. தட் இஸ் பேசிக்லி எக் யோக் தனியா ஃப்ரோசனா கிடைக்குது, எக் ஒயிட் தனியா ஃப்ரோசனா கிடைக்குது, மிக்ஸ்ட் எக் ஃப்ரோசனா கிடைக்குது. ஆல் திஸ் திங்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் சில்டு இன் டெட்ரா பேக்ஸ், காட்டன் பேக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கூட கிடைக்குது. கமர்ஷியலா யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆன் தி ஆப்டிமம் பிரைஸ். ஏறத்தாழ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 rupees, 6 rupees, 8 rupees அந்த ரேஞ்சில் வரும் ஒரு ஆவரேஜான ஒரு எக்கோட காஸ்ட். பட் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சேவ் பண்ணுவீங்க when you are using these kind of eggs. ஃப்ரெஷ் எக்ஸோட சைஸ் வந்து வேரியபிளா இருக்கும், குவாலிட்டி வேரியபிளா இருக்கும். சில்னஸ் வந்து சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சர் அண்ட் வெயில்ல டிராவல் பண்ணி வந்திருக்கும் உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அட்வைசபிள் டு யூஸ் கோல்ட் எக்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் அ வெரி வெரி ட்ராபிக்கல் கண்ட்ரி, ரொம்ப சூடா இருக்கும் கிளைமேட். ஸோ எக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூடா உங்களோட ரெசிபிக்குள்ள போறது இஸ் அட்வைசபிள். சூடா இந்த சென்ஸ் வார்மா ரூம் டெம்பரேச்சர்ல போறத விட கோல்டா போனச்சுன்னா ஏரியேஷன் நல்லா இருக்கும். ஸ்பாஞ்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வால்யூம் சூப்பர்வா இருக்கும். நீங்க வந்து ஸ்பாஞ்ச் எல்லாம் அடிக்கிறீங்க, சுகரையும் கோல்ட் எக்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சீங்கன்னா நல்லா நிற்கும் அந்த எக். The freshness of the egg will always be there. The density of the egg ரொம்ப அப்படியே வாட்டரியா இல்லாம நல்லா கொஞ்சம் பாடியோட இருக்கும் எக். அப்படியெல்லாம் இருக்கும்போது மெரிங் அடிக்கிறதுக்கு, வேற சாஸ் பண்றதுக்கு, சபேன் சாஸ் பண்றதுக்கோ, கஸ்டர்ட் பண்றதுக்கோ, வேற ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கும், அவுட்புட் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து cream batter method, say for example butter sugar நீங்க வந்து cream பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க egg add பண்ண போறீங்கன்னா அந்த நேரத்துல provide make sure that your butter is also in a reasonably cold condition. நம்ம frozen நீங்க egg உள்ள போடக்கூடாது, ரொம்ப சில்டாவும் அந்த நேரத்துல நீங்க egg உள்ள போடக்கூடாது. make sure that ஒரு 25 degree ஒரு 20 degree or 15 degree இந்த ரேஞ்சில இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப சில்டான எக் நீங்க வந்து ஒரு சுகர் பேட்டர் மெத்தட்ல நீங்க ஐ மீன் கேக் பண்ணும்போது ஃபேட் பேட்டர் மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எக் போய் உள்ள விழும் போது அந்த ஃபேட் வந்து கெட்டி தட்டிடும், அதாவது இட் பிகம்ஸ் சாலிட். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மேக் ஷூர் தட் என்னதான் சில்னஸ் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாலும் கொஞ்சம் பீட் பண்ணிட்டோ இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 5 degree 10 degree ரூம் டெம்பரேச்சர்ல பவுல்ல போட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அது நல்லா இருக்கும். ஸ்பாஞ்சுக்கெல்லாம் பிரமாதமா இருக்கும், கோல்டா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். சில பிரெட்ஸ்ல நீங்க பிரியோஷ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கோல்ட் எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் ப்ராடக்ட். தட் வில் பி தேர். ஸோ வி ஹவ் ஆல்மோஸ்ட் கம் டு தி 5 PM
closing of this session. Any more questions will be nice, and I can keep talking about other things as we progress. Anybody having any? Okay, Mr. Madhavraj, please kelunga. I think Mr. Madhavraj is having some question. Can you hear? Yeah, I can hear you now. Yeah, please. Okay, normal egg வாங்கி நம்ம அதான் யூஸ் பண்றோம். Whether we can keep those eggs in AC room, அது கொஞ்ச நேரம் வச்சிருந்து ஒரு லாட் மட்டும் இப்போ காலையில ஒரு 5 ட்ரே நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 5 ட்ரே மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஏசி ரூம்லயே வச்சிருந்து அந்த எக்கை யூஸ் பண்ணலாமா? Whether it can be called as a cold eggs conceptல போகுமா அது? எஸ் போகும் சார். ஆனா வந்து நீங்க வந்து few hours நீங்க ஏசி ரூம்ல வச்சீங்கன்னா சில்னஸ் ஏறாது. ஏசி ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் அந்த எக் வந்து வெளியில இருந்து வந்திருக்கும் போது ஒரு 6 hours எல்லாம் கிராஸ் பண்ணுது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தான் சில்னஸ் ஏறும். ஏன்னா நாங்க எக்கை வந்து நீங்க வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருப்பீங்க, கோல்டு பெனிட்ரேஷன் கஷ்டமா இருக்கும். பட் யூஸ்வலா இஃப் யூ ஹேவ் அ வாக் இன் ஆர் பிகர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸ், அன்னைக்கு வந்து லெட்ஸ் சே நீங்க ஒரு 10 முட்டையை தான் 10 ட்ரே தான் நீங்க வந்து ஸ்பாஞ்ச் அடிக்க போறீங்க அப்படின்னா அந்த 10 ட்ரேயை நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லதா இருக்கும். இல்ல முட்டையை உடைச்சு ஒரு பவுல்ல ஊத்தி அதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். ஒரு கிளிங்கரா போட்டு மூடி வைங்க, அதையும் அப்படி யூஸ் பண்ணுங்க, அது கூட உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா ஒரு பெட்டர் ஆகும். ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சு சுகரை போட்டு எக்கை போட்டு ஓட விடும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும்போது ஏரியேஷன் நடந்துகிட்டு இருக்கும், அந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும்போது சூடும் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த மிஷின் அண்ட் திங்ஸ் லைக் தட். நல்ல பிராண்டட் மிஷினா அது வேற மாதிரி இருக்கும், ரெகுலர் மிஷினா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல சில்ட் எக்ஸ் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் அவுட்புட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் ஒரு வால்யூம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா கிடைக்கும். தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸ்பாஞ்சுக்கு மட்டும் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒரு மாதிரி நீங்க யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். மெரிங் எல்லாம் அடிக்கிறா இருந்தா ஐ சீரியஸ்லி ரெக்கமெண்ட் நல்ல எக் ஒயிட்டை சில் பண்ணிட்டு நீங்க மெரிங் அடிச்சீங்கன்னா அவுட்புட் ரொம்ப பிரமாதமா வரும் உங்களுக்கு. மெரிங் அதாவது மேக்ரோன்ஸ் எல்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் பெட்டர் லைக் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். Okay, somebody has asked a question. 25% labor cost is okay. Could you complete the balance sheet, middle cost and everything? Mr. Kasturi Rangan has asked me அந்த பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லி 25% இஸ் த மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் ஆன் அ ஸ்பெஷல் கேஸ் சினாரியோ. நான் எப்படி ஒரு பேசிக்கான ஒரு பேக்கரியோட பீனல் பிரேக்கப்பை கொடுப்பேன் அப்படின்னா, லெட் அஸ் சே ஒரு அசம்ஷனுக்காக நான் சொல்றேன், ஒரு 20 lakhs or 10 lakhs ஒரு பேக்கரி வந்து சேல்ஸ் பண்ணுது, டாக்ஸ் இல்லாமன்னு வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி இல்லாம தே ஆர் மேக்கிங் 10 lakhs to 20 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க. The best case scenario is 15% of labor cost to maximum 25% of labor cost. ஓகேங்களா? அதே மாதிரி ரா மெட்டீரியல் காஸ்ட் 35ல இருந்து 45%, it may go up to 50% raw material cost depending on உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கேக் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும், ஒரு இடத்துல பஃப்ஸ் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். எங்க நீங்க வந்து கிரீம் கேக்ஸ் பர்த்டே கேக்ஸ் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கோ அங்க உங்களோட ஃபுட் காஸ்ட் கம்மியா இருக்கும். எங்க உங்களோட பஃப்ஸ் குக்கீஸ் இந்த மாதிரியான மேட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி மூவ் ஆகுதோ அங்க உங்களோட ஃபுட் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஃபுட் காஸ்ட் எஃப்சி பர்சன்டேஜ் ஆர் ஆர்எம்சி ரா மெட்டீரியல் பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்ரி பிசினஸ் ஓனர் வில் adhere to it. I hope everybody know it. இல்லைனாலும் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யூஸ் பண்ற ஆர் விற்கிற வேல்யூல எக்ஸாக்ட்லி உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஆகிறதுக்கு உண்டான செலவு, ரா மெட்டீரியல் செலவு மட்டும் நான் ஆர்எம்சி பர்சன்டேஜ் ரா மெட்டீரியல் காஸ்ட்னு சொல்லுவேன், இல்ல எஃப்சி ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த பர்சன்டேஜ் 35ல இருந்து 45க்குள்ள இருக்கணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ரெண்டல் ஆஃப் த பில்டிங்ஸ் 7.5ல இருந்து 10% இஸ் அட்வைசபிள் ஃபார் தி ரெண்டல் ஆஃப் எனி பில்டிங் ஆர் ஆல் பில்டிங்ஸ் கன்சாலிடேட்டட் டுகெதர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர வேண்டிய விஷயங்கள் கன்சியூமபிள்ஸ். கன்சியூமபிள்ஸ்னா எலக்ட்ரிசிட்டி, கேஸ், பெட்ரோல், வேற ஃபியூவல்ஸ், வாட்டர், இதெல்லாமே வந்து நான் கன்சியூமபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு கன்சியூமபிள்ஸ் வந்து ஒரு 3ல இருந்து 8% வரும். உங்களுக்கு டிபெண்ட்ஸ், ஒரு பேக்கரியை பொறுத்து இது வேறுபடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல், கிளீனிங் மெட்டீரியல், ஸ்டேஷனரி, அதுக்கப்புறம் இயர்லி ஓவர்ஹெட்ஸை நீங்க பிரேக்கப் பண்ணி மந்த்லி ஓவர்ஹெட்ஸ்க்கு நீங்க கொண்டு வரணும். எந்த பேக்கரினாலும் சரி, இயர்லி நீங்க லைசன்ஸ் ரெனியூ பண்ணுவீங்க, ஒரு 4 லைசன்ஸ் ரெனியூ பண்ணுவீங்க,
நீங்க வந்து ஒரு கிளவுட் கிச்சன் வச்சிருப்பீங்க, கிளவுட்ல வந்து டொமைனோ இல்லாட்டி வேற உங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், இல்ல ஆன் த ஃபேஸ்புக் மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்க ஒரு எக்ஸ்பென்சஸ் வச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பிரேக் டவுன் பண்ணி இயர்லி எக்ஸ்பென்சஸ் பிரேக் டவுன் பண்ணி மந்த்லி பிரிச்சு விடுங்க. ஈவன் யுவர் ஆடிட்டர் சார்ஜஸ் இருக்கும், அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்கும். உங்களோட மெஷினோட ஏஎம்சி ஜென்செட் இயர்லி ஒன்ஸ் உங்களோட ஜென்செட்டுக்கு நீங்க வந்து ஒரு 5 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு 10,000 5,000 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயர்லி ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் இயர்லி ஓவர்ஹெட்ஸ் broken down into மந்த்லி ஓவர்ஹெட்ஸ் போட்டு அதையும் நீங்க வந்து உள்ள இன்கார்பரேட் பண்ணணும். இது வந்து மோர் ஆர்லெஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்டா சொன்ன அந்த கிளீனிங், ஸ்டேஷனரி, பேக்கிங், கன்சியூமபிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 3% to 8% அந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அட் த எண்ட் மை பெஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 25% நீங்க ப்ராஃபிட் பாக்குறீங்க அப்படின்னா யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக். 20-15 அப்படின்னு நீங்க குறைஞ்சிக்கிட்டே வரீங்கன்னா யூ நீட் டு இம்ப்ரூவ். தட் இஸ் மை சஜஷன். திஸ் இஸ் மை PNL அண்ட் மை ஸ்ட்ராட்டஜி. ஐ வுட் அட்வைஸ் மோர் ஆர்லெஸ் பாத்தீங்கன்னா ஈவன் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் கூட மோர் ஆர்லெஸ் இது ஃபிட் ஆகும். திஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் இந்தியா ஆர் இந்தியன் எக்கனாமி ஆர் சவுத் இந்தியன் எக்கனாமி. ஸ்பெஷல் கேசஸ்ல வந்து இது வந்து சில இடத்துக்கு செட் ஆகாது. ரொம்ப பிரீமியமான நீங்க ஒரு இடத்துல நீங்க வந்து ரெண்டலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட ரெண்டல் பெர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. சில இடத்துல நீங்க வந்து வெறும் ப்ராடக்ட் நான் இன்னொரு பேக்கரியில இருந்து வாங்கி நான் வந்து ஷாப் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சேலரி ஓவர்ஹெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். 2 ஸ்டாஃப் வச்சு கூட நீங்க கடையை ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ்ல திங்ஸ் மைட் வேரி. ஓகே, ஹவு டு ப்ரூஃப் பிரெட் வித்வுட் அ ப்ரூஃபர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னோட அசம்ஷன்ல அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நீங்க வந்து ஒரு மாஸ் பிரெட் ப்ரொடியூசரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரூஃபர் தேவை. நீங்க மாஸ் வால்யூம்ல நீங்க பிரெட் பண்ணல, ஒரு நாளைக்கு நீங்க 5,000 10,000 நீங்க பண்ணல அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃபரே தேவையில்லை. பிரெட்டை ப்ரூஃப் பண்றதுக்கு ப்ரூஃபரே தேவையில்லை. உங்களுக்கு நீங்க டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது, எனக்கு இவ்வளவு டயத்துக்குள்ள நான் பண்ணணும்னா மட்டும்தான் நீங்க ப்ரூஃபர் வாங்குங்க. இல்லைன்னா நீங்க ப்ரூஃபரே வாங்க வேணாம். எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டாட்டிக்கா நல்ல பெரிய அவன்ஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு பிரெட் பண்ணா போதும், எனக்கு நிறைய டைம் இருக்கு, அவ்வளோலாம் ரொம்ப நெருக்கடி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ரூஃபர் வாங்க வேணாம். தேர் இஸ் அ கொஸ்டின் இன் த சாட் பாக்ஸ், somebody has asked me ப்ரூஃபர் இல்லாம எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் நீங்க பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃபர் தேவையில்லை. நார்மலான ஸ்டாண்டர்டுக்கு நார்மலான வால்யூம் பேசிக்கா நீங்க பிரெட்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னா ப்ரூஃபரே தேவையில்லை. பிகாஸ் இந்தியா இஸ் அ வெரி ஹாட் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ். அதுவும் நீங்க வந்து ஷோர் லைன்ஸ் எல்லாம் இருக்கீங்க. இப்போ சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த ECR ரோட்ல இருக்கிற எல்லா பேக்கரியும் பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி நிறைய இருக்கும். கொடைக்கானல் அந்த மாதிரி ஊட்டி இந்த மாதிரி கோல்டு பிளேசஸ்லாம் ஆப்வியஸ்லி யூ நீட் அ ப்ரூவர், வேற வழி இல்லை. டிராபிக்கல் ட்ரை லேண்ட்ஸ், மிட்லேண்ட்ஸ் லைக் மதுரை, இந்த சைடு திருச்சி, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஹீட் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மை சஜஷன், அந்த மாதிரி ட்ரை ஹீட் இருக்க இடத்துல நீங்க வந்து வாட்டர் பாடி, ஒரு சின்ன பாட் வாஷோ டிஷ் வாஷோ வாட்டர் பாடி இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து உங்க பேக்கரி உள்ளே ஏதாவது ஒரு கார்னர்ல நீங்க செட் பண்ணுங்க. ஸோ தட் ஹியூமிடிட்டி இஸ் இன்டியூஸ்ட். பாட் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, தண்ணியில ஏதாவது கழுவிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது உங்க பேக்கரியில ஒரு மைல்டு ஒரு மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈவன் தட் மாய்ஸ்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமிட் பிளேசஸ்ல பிரச்சனை இல்லை, கோல்டு பிளேசஸ்ல யூ நீட் அ ப்ரூஃபர். தட் இஸ் மோர் அட்வைசபிள். அதே மாதிரி இப்பெல்லாம் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான காம்பி அவன்ஸ்லாம் வந்துருச்சு, வேர் யூ கேன் யூஸ் தி அவன் ஆஸ் அ ப்ரூவர் பை இட் செல்ஃப். இல்லைன்னா பாருங்க, ஒரு 4 டெக் இருக்கு, அதுல ஒரு டெக்குக்கு நீங்க ஸ்டீம் மட்டும் கொடுத்துட்றீங்க, ஸ்டீம் கனெக்ஷன் கொடுக்கணும், ஸ்பெஷல் அப்பேரட்டஸோட நீங்க ஸ்டீம் கனெக்ஷன் கொடுத்துட்றீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஒரு 90 டிகிரி டெம்பரேச்சர்ல நீங்க ஹியூமிடிட்டியை போட்டுட்டு அவன் ஆஃப் பண்ணிட்டு அதை கூட நீங்க ப்ரூஃபரா கூட யூஸ் பண்ணலாம் ஆன் எமர்ஜென்சி ரீசன்ஸ். So that is how we talk about prover and its necessities. Okay, that's that. And time is 5 o'clock. Any other questions? Anybody? Anyone has any other questions? I would appreciate. Sir? Yeah, please. சார் ஆக்சுவலி ஃபாண்டன்ட் வச்சு ஒர்க் பண்ணும்போது லைக் அந்த ஸ்வெட் ஆகுற நம்ம டெம்பரேச்சருக்கு வந்து ஏசி ரூம்ல வச்சு அது ஒர்க் பண்ணா மட்டும்தான் அது வந்து இதா இருக்கு. ஸோ டு யூ ஹேவ் எனி அதர் ஐடியாஸ் டு பிரிவென்ட் ஃபாண்டன்ட் ஸ்வெட்டிங்? இல்ல, ஆக்சுவலி வந்து ஏசி ரூம்ல வச்சு ஒர்க் பண்ணா கூட தான் ஆக்சுவலி ஃபாண்டன்ட் ஸ்வெட் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்டன்ட் இஸ் பேசிக்கலி சுகர். நீங்க ஏசி ரூம்ல இருக்கும்போது சில்னஸ் இருக்கும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ரொம்பவே ஸ்வெட் ஆகும். இன்ஃபேக்ட் வந்து உங்க ரூம் வந்து கொஞ்சம் ட்ரை ரூமா இருந்தா ஃபாண்டன்ட் நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா ட்ரை ரூமா இருக்கும், ஃபாண்டன்ட் ஹேண்டில் பண்றதுல உங்களுக்கு சேலஞ்ச் இருக்கும். ஸோ ஃபாண்டன்ட் யூஸ் பண்றதுக்கு
மை பர்சனல் அட்வைஸ் வந்து நீங்க 25ல இருந்து 30 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் இருந்தா கூட சூப்பரா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. தட் இஸ் ஒன் திங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்வெட் ஆகிறதுக்கு கார்ன்ஃபிளவர் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற ஃபாண்டன்ட் வந்து ரெடிமேட் ஃபாண்டன்ட் இஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. நீங்க ஃபாண்டன்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் நீங்க ஜெலட்டின் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல, ரெடிமேட் ஃபாண்டன்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். அது ரெடிமேட் ஃபாண்டன்ட்ல என்ன ஆகுது, லைக் ஒயிட் வாங்கிட்டு if you are mixing colors it becomes more sticky. ஓகே ஓகே. அதே இது கலர் ஃபாண்டன்ட் வாங்கினா that's better. Yes. But when I want some color, when I use some color in that, it's difficult. நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து செப்பரேட்டா வந்து ஐசிங் சுகரை நல்லா சீக்கிரமா வாங்கி வச்சிருங்க. பவுடர்ட் ஐசிங் சுகர் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து கார்ன் ஸ்டார்ச் ஆர் கார்ன்ஃபிளவர் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. When you are adding this color and things like that, you need to proportionately mix some more icing sugar and a little bit of cornstarch so that and the moisture create another compensate பண்ணுவீங்க basically sugar and cornstarch வச்சு. But the best case scenario வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ரொம்ப சிம்பிளா எக் ஒயிட் யூஸ் பண்ணிட்டு பேசிக்கா ஃபார் டு இன்டியூஸ் மாய்ஸ்சர் சம் அதர் லிக்விட் குளுக்கோஸ் ஆர் கார்ன் சிரப்ஸ் யூஸ் பண்ணிட்டு you make your own fondant na that will be more visible for you to use. So it's easy to make a fondant. ஆமா, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு டேட்ல இடியாப்பம் ரெடிமேட்ல வர மாதிரி தாங்க fondant. Basically everybody knows to make everything, but day by day things go okay, that is ready-made தான் அப்படின்ற ஒரு சினாரியோக்கு தான் எடுத்துருக்கோம். ஐசிங் சுகர்ல we induce some egg white. பேசிக் ரெசிபி அவ்வளவுதான். அந்த டோ நீட் பண்ணாலே that is fondant அவ்வளவுதான். தேவைப்படுச்சுன்னா ஈவன் லிட்டில் பிட் ஆஃப் மாய்ஸ்சர் இன்டியூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் போடுங்க. லிக்விட் குளுக்கோஸ் ஆர் சுக்ரோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் தட்ஸ் இட். தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ரெசிபி ஃபார் ஃபாண்டன்ட் ஆர் ரோலிங் ஃபாண்டன்ட். ஒவ்வொருத்தரும் ஒரு ரெசிபியை மெயின்டைன் பண்ணுவாங்க. தட் இஸ் தட், அவ்வளவுதான். எதுக்கு நம்ம அந்த சுக்ரோஸ் ஆர் அந்த மாதிரி கார்ன் சிரப் யூஸ் பண்றோம்னா லாஸ்ட் வரைக்கும் அது வந்து டஃப் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் அதை சாஃப்டாவே மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக யூ ஆர் யூசிங் திஸ். அதே மாதிரி மாய்ஸ்சரை தேவைக்கு அதிகமா படிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்றோம். சுகர் இஸ் த கோர் இன்கிரிடியன்ஸ், சுகர் யூஸ் பண்றோம். பைண்டிங்க்கு நத்திங் பெட்டர் தேன் எக் ஒயிட், ஸோ எக் ஒயிட் யூஸ் பண்றோம். செட் ஆகணும், நீங்க அந்த ஃபாண்டன்ட் செட் ஆகணும், எனக்கு டஃப் ஆகணும், ஒரு ஃப்ளோர் பண்றோம், காய வைக்கணும்னா குளுக்கோ இது ஜெலட்டின் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் இதை மேனிபுலேட் பண்ணா அதுதான் ரெசிபி, வேற ஒன்றும் இதுல டஃப்னஸ். I'll try that, sir. Thank you. Okay, there is another thank you Lawrence sir has congratulated. Thank you sir. So I think I'm happy that you are present here. Thank you. Okay, Mr. Kiran has asked another thing. Hand whipping is better or power whipper is better for making cake batter? Obviously sir, கண்டிப்பா வந்து நத்திங் லைக் பிளானட்டரி மிக்சர். ஏன் அதை நம்ம பிளானட்டரி மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா தட் ரொட்டேட்ஸ் லைக் எ பிளானட். பிளானட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு வாட்டி சுத்திக்கும், அந்த சன்னையும் ஒரு வாட்டி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் ஹவு த பிளானட் ஒர்க்ஸ். அந்த பிளானட் எப்படி ரிவால்வ் ஆகுதோ அதே பேட்டர்ன்ல தான் இந்த பிளானட்டரி மிக்சரோட பவுல் போடுற அந்த பேடல் ஆகட்டும், அந்த விஸ்க் ஆகட்டும், தட் ஒர்க்ஸ். So tabletop planetary mixture ஆகட்டும், floor standing planetary mixture ஆகட்டும், it has a unique pattern. அந்த விஸ்க் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும், அதே டைம் it revolves around the bowl. So it has a better whipping strategy. That is how whipping should happen. So நீங்க எப்பயுமே வந்து ஒரு சின்ன பிளானட்டரி மிக்சர் இன்னைக்கு டேட்லாம் ஒரு 8,500 rupeesக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. ஹோம் பேக்கரா இருந்தா 8,500 rupeesக்கே நீங்க ஆன்லைன்ல வந்து ஒரு சின்ன ஒரு பிளானட்டரி மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி எல்லாம் வேணும்னா the price goes little higher and higher. There are planetary mixers for about 80 lakhs kuda irukudhu. So as and how the need, we buy the equipment. So planetary mixer and better. Hand blender is not advisable unless or otherwise the cake is very simple recipe. Say for example நீங்க carrot cake பண்றீங்க, ஒரு banana cake பண்றீங்க அப்படின்னா பெரிய whippingலாம் அதுல தேவையே இல்லை உங்களுக்கு. Because the recipe works on acid regulators and soda bicarbonate போடுறோம். அதுல வந்து பைண்டிங்க்கு நிறைய கேரட்டும் பனானாவும் உங்களுக்கு நிறைய ஃபைபரை கொடுக்க போகுது. ஃபிளார் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம், ஆயில தான் போட போறோம், ஏரியேஷனே தேவையில்லை. நீங்க பேக்கிங் சோடாவும் உங்களுக்கு கொஞ்சம் யோகர்ட்டும் கொஞ்சம் லைம் ஜூஸ் எல்லாம் போடும்போது
அழகா உங்களுக்கு பேக் பண்ணும்போது the temperature 160 150 எல்லாம் போகும்போது சூப்பர்வா அது பேக் ஆயிடும். ஸோ அந்த ரெசிபிக்கெல்லாம் நீங்க வந்து எதுவுமே தேவையில்லை, ப்ரௌனிக்கெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. யூ புட் டுகெதர் எவ்ரிதிங் அண்ட் மிக்ஸ் இட் அண்ட் யூ பேக் இட். ஸோ பிளானட்டரி மிக்சர் இஸ் மென்ட் ஃபார் வேர் ஏரியேஷன் இஸ் இன்வால்வ். கண்டிப்பா அந்த கேக் உள்ள ஏர் இன்கார்பரேட் பண்ணணும், ஃப்ளஃப் அப் பண்ணணும், உள்ள ஒரு டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளானட்டரி மிக்சர் தான் தேவை. ஹேண்ட் பிளெண்டர் வேற வழி இல்லைன்னா காம்பன்சேட் பண்றதுக்காக ஹேண்ட் பிளெண்டர் வாங்கிக்கோங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப திக்கான ராட் வச்சு ஹேண்ட் பிளெண்டர் வாங்காதீங்க, ஹேண்ட் டிப்பர் வாங்காதீங்க. டபுள் ரொட்டேஷன்ல இருக்கிறது எவ்வளவு தின்னா அந்த உங்களோட அந்த கம்பி இருக்குதோ, ஏன்னா சின்ன வால்யூமுக்குலாம் அந்த கம்பி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். வால்யூம் பெருசாக பெருசாக தான் we use a bigger planetary mixture with a bigger balloon whisk and அந்த ஒரு ராடோட திக்னஸ்மே எங்களுக்கு 8 mm 6 mm 10 mm சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் ஒர்க்ஸ் தட் வே. ஓகே, கிரேட். ஸோ that is that about okay, how to improve handwriting on cakes. Okay, super. That's a very interesting question. Actually எனக்கு பாத்தீங்கன்னா பென்ல எழுதும் போதும் பேப்பர்ல எழுதும் போதும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். பட் கேக்ல எழுதும் போது மட்டும்தான் என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். பிகாஸ் பாத்தீங்கன்னா இம்போசிஷன் மாதிரி கேக் மேல எழுதி 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 we have a better handwriting. I used to work in cruise ships. அங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நானே கொஞ்சம் கேக் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். ரேண்டமானா ஒரு 700 ஹாப்பி பர்த்டே, ஒரு 200 கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு 200 ஹாப்பி கிராஜுவேஷன். யூஎஸ்ல இருக்கிறனால நீங்க ஹாப்பி டைவர்ஷன் கூட அட்லீஸ்ட் ஒரு 50 கேக் நாங்க ரேண்டமா ரெடி பண்ணி வைப்போம். வெயிட்டர் வந்து காம்ப்ளிமெண்டரிக்காக வாங்கிட்டு போய் they give it to the client who's celebrating the occasion. க்ரூஸ் வருவாங்க. ஸோ க்ரூஸ் ஷிப்ல ஒரு 3000-4000 பேசஞ்சர் இருக்கும்போது ரேண்டமான பர்த்டேஸ், ரேண்டமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது we make like this. இங்க இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போதும் I used to work in places like கோயம்புத்தூர், சென்னை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர், கிறிஸ்மஸ், தீபாவளி இந்த மாதிரி டயத்துல கிஃப்ட் கொடுக்கும்போது we write a lot. So when you keep writing and writing you have a better handwriting. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேக் மேல எழுதணும் போது யோசிக்காம கஞ்சத்தனப்படாம நம்ம நல்ல குவாலிட்டி ரைட்டிங் ஜெல் வாங்குங்க. அது வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். இல்லையா நல்ல சாக்லேட்டை சூப்பரா மெல்ட் பண்ணி அழகா ஒரு கனாஷை ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணுங்க. அவுட்புட் அருமையா இருக்கும் எழுதுறதுக்கு. ஏன்னா அந்த ஜெல்லுல வந்து பிட்ஸ் அண்ட் பிப்ஸ் எதுவுமே இல்லாம அந்த சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தா இருக்கும். அதுல கொஞ்சம் நல்லதா நம்ம கிரீமை யூஸ் பண்ணியோ இல்ல கொஞ்சமா பட்டர் அண்ட் கிரீமையும் யூஸ் பண்ணியோ இல்ல கொஞ்சம் மில்க் யூஸ் பண்ணியோ யூ கெட் த ரைட் கன்சிஸ்டன்சி டு ரைட் ஆன் த கேக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட்டியா ரைட்டிங்க்கு வந்து கோன் ரெடி பண்ணுங்க. அதை வச்சு எழுதும் போது தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். ரொம்ப பெரிய கோனை ரெடி பண்ணீங்கன்னா ஒரு சில பேருக்கு அதே பழக்கப்பட்டாங்கன்னா பரவாயில்ல, லெஃப்ட் ஹேண்டை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல ப்ரெஷர் கொடுத்துட்டே அப்படியே எழுதுவாங்க. தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். பட் நத்திங் லைக் அ ஸ்மால் கோனை வச்சுட்டு உங்களோட கட்டை விரலையே அதை பிடிச்சிட்டு அதை வச்சு எழுதும் போது பாத்தீங்கன்னா உங்களோட விரல் தான் உங்களுக்கு வந்து பென் மாதிரி பழக்கப்படும். தட் இஸ் மோர் பெட்டர். அதே மாதிரி டார்க்கர் கேக்குக்கு நீங்க ஒயிட் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணுங்க. ஒயிட் கேக்ஸ்க்கு அண்ட் கலர் கேக்ஸ்க்கு டார்க் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணுங்க, ஒரு ட்ரூஃபிள் கிரீம் யூஸ் பண்ணுங்க, ஒரு ரைட்டிங் ஜெல் யூஸ் பண்ணுங்க. ஸோ எழுதும் போது பாத்தீங்கன்னா கர்சிவ் ரைட்டிங்லாம் சூப்பர்பா வரும். ஸோ தட் இஸ் பெட்டர் வே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோசிக்காம இனிஷியலி இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஜஸ்ட் ட்ரையல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நல்ல சிலிகான் ஷீட் எடுத்துட்டு பியூர் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுங்க, பைப்பிங் பேக்ல போடுங்க, இல்ல குட்டியா பட்டர் பேப்பர்ல ஃபோல்ட் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு லைன் இருக்கிறது சர்க்கிள்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் அதை ஸ்கிராப் பண்ணி திருப்பி போட்டு திருப்பி மெல்ட் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுங்க. So that you don't waste anything. So pure chocolate கூட இனிஷியலா நீங்க வந்து எழுதுறதுக்கு நீங்க மெல்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். So that you don't waste, you can again collate everything and you can melt again and you can reuse it. That's the wisest way to first lines try பண்ணனும், curves try பண்ணனும். Just like நம்ம வந்து சின்ன வயசுல ஹேண்ட் ரைட்டிங் பிளான் பண்ற மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க கேக் மேல எழுதி எழுதி பழக்கும் போது நல்லா இருக்கும். It's better that you use a small ரைட்டிங் கோன் ஃபார் பிகாஸ் மெஹந்தி எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. பெட்டர் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கோன் சின்னதாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் யூஸ் பண்றதுக்கு. தட் இஸ் ஹவ் இட் இஸ். தட்ஸ் மை ஸ்டைல் ஆஃப் சேயிங் இட். ஒருத்தருக்கும் ஒரு பேட்டர்னா இருக்கும். இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்ல. அப்புறம் வேற யாராவது என் ஷெஃபை பார்த்து நீ இப்படிதான் நான் சொன்னேன் தப்பா சொல்றேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. That is one way of saying it. This is one way of going about on an easy way. Everybody will have their own style and strategies. This is my way. I'm just explaining it my way. Yeah. Oh, so okay, that's that. Okay, fantastic. I think I'm very very happy that இந்த வாட்டி எனக்கு வந்து நிறைய பேர் क्वेश्चन கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
special thanks to Mr. Kiran, Mr. Madhavraj and Ms. Aarti. இவங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யூஸ்வலா சில நேரத்துல கொஞ்சம் டல்லா இருக்கும், என்னடா யாரும் கொஸ்டின் கேட்கலன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இந்த வாட்டி I'm glad that you all have asked, and Mr. Kasturi Rangan has asked some very interesting question. Thanks for that. It's up to you, Mr. Vishwa. Please சொல்லுங்க. Thank you so much, sir. நிஜமாவே நீங்க சொன்ன மாதிரி இந்த செஷன் ரொம்பவே இன்டராக்டிவா போச்சு. இன்னும் நினைச்சா இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பேக்கரி வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு கடல் மாதிரி. ஸோ அது இன்னும் போயிட்டே தான் இருக்குங்க தவிர இன்னும் அது ஒரு ஸ்டாப் பண்ற இது வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். எல்லாரும் ஓப்பனா வந்து நான் சொன்னதுனாலயோ இல்லை இந்த செஷன் அவர் இன்ட்ராக்டிவா எடுத்துட்டு போனதுனாலயோ தெரியல, எல்லாருமே நல்ல ஓப்பனா வந்து கேள்வி கேட்டீங்க. ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்பவே ஒரு நாலேஜ் ஷேரிங்கா இருந்தது. அண்ட் சாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. ஸோ ஹிஸ் டைம் இஸ் நாட் வேஸ்டட் டுடே. இட்ஸ் பீன் டெடிகேட்டட் டு ஆல் நீங்க சொல்ல போனா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகெயின். We have one more announcement for all the participants. So I'll be sending you a link. Now ஒரு link ஒரு இதை ஷேர் பண்றேன். We have our upcoming the first Thai Chennai's physical event of bakery initiative, that is on June 4th and 5th. So I'll be sharing the link in the chat box, and I wish everybody to like participate. அது இன்னும் உங்களுக்கு வந்து இப்பவே பார்த்துருப்பீங்க, சாரோட ஆன்லைன் செஷனே வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஆஃப்லைன் பிசிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னுமே வந்து நாங்கள் இன்னும் பிரம்மாண்டமா பண்ணணும். இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்றதே இதுக்காக தான். நம்ம பாலா சார் மாதிரியும் நிறைய இன்னும் பேர் வெளியில வந்து இது பண்றாங்க நம்மளுக்காக. ஸோ அவங்களோட இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த இனிஷியேட்டிவ்க்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்களும் ஒரு கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ணி இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சென்னையிலையும் அவுட் சைட் சென்னை, தமிழ்நாடு, எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் இந்தியா. ஏன்னா இவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே எதுவுமே வந்து நாங்கள் வீணாய் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பிகாஸ் தேர் டைம் ஆர் வெரி ப்ரிஷியஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கோர்ஸ், ஒரு ஃப்ரீ செஷன் நம்மளுக்கு ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி செஃப் பாலா சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு டை சென்னையில் வந்து அவங்களோட டைம் டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ வி விஷ் எவ்ரிபடி டு யூஸ் இட், அண்ட் இன் ஃபியூச்சர் வி வில் ஃபார்ம் அ கிரேட் கம்யூனிட்டி. அண்ட் அந்த கிரெடிட் எல்லாமே வந்து செஃப்புக்கு தான், கான்ட்ரிபியூட் பண்ணுற செஃப்க்கு தான் போய் சேரும், as well as for Thai Chennai too. Hope so. So thank you Bala sir once again. And every time any questions, please come again in the group, WhatsApp group வச்சிருக்கோம். And I have sent you the link. யாரெல்லாம் வந்து குரூப்ல இல்லையோ, ஸோ ப்ளீஸ் லிங்க்ல கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் வாட்ஸ்அப்ல கனெக்டடா இருக்கலாம். எவ்ரி வீக் நம்ம 2 போஸ்ட் நம்ம பாலா சார் பார்க்கலாம். So again we'll be upcoming with more events in Thai Bakery Initiative. So we wish all participants, and thanks for all participants for once again. Thank you so much. So thank you Bala sir, thank you everyone. We'll wind up this session. So thank you. Thank you Thai Chennai. Thank you all. Thank you. Thank you.